தான். நீங்கள் இவ்வாறு சொல்லுகிறீர்கள். ஆனால் விடுதலை புலிகளுடைய விமானங்கள் கொழும்பிலே தாக்குதல் நடத்துகின்ற பொழுது இந்திய தூதரகத்திலிருந்து இந்திய படைகள் அந்த விமானங்கள் மீது காணப்படுகிறது. இந்த இடத்திலே இது ஒரு வகையில் அபத்தம் போலப்படவில்லை. அது உண்மைதான். எங்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், இந்தியா இலங்கைக்கு உதவி செய்யவில்லை என்றால் அது கடல் சார்ந்து, வான் சார்ந்து, தரை சார்ந்து சொன்னால் சிங்கள அரசாங்கம் உளவு முனைப்போடு ஒரு போரை நடத்த முடியாது. இந்திய அரசாங்கம் தான் மட்டும் உதவி செய்யவில்லை, உலக நாடுகளையும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு வழங்கி ஒத்தாசை செய்ய உதவுகின்றது. இந்திய அரசாங்கம் இந்த கூட்டுச்சதியிலே ஒரு முன்னணி பங்கை வகிக்கின்றது. இந்திய அரசாங்கம் போர் நிறுத்தத்தை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய அரசாங்கம் இந்த போராட்டத்திலே இருந்து விலகுமாகவே இருந்தால் போராட்டத்தை பொறுத்தவரை பல திருப்பங்கள் ஏற்படும். அப்ப முதலாவது இந்திய அரசாங்கம் அந்த நிலையிலிருந்து மாறவில்லை. இந்திய அரசாங்கம் புலிகளை ஒரு விதத்தில் சொன்னால் தமிழர்களுடைய போராட்டத்தை அது ஒரு நீண்ட நோக்கு கருதி நடக்கிறது. இந்த தமிழர்களுடைய போராட்டம் என்பது தமிழகம் சார்ந்த ஒரு போராட்டமாகவும் இந்தியா பார்க்க அது ஒரு கூட்டு பார்வை. அதனாலதான் தமிழக மக்களுடைய அந்த கோரிக்கையை செவிமடுக்காமல் அப்படி அமர்த்த பார்க்கிறது. வேறு தமிழர்கள் வேறு என்று இங்கே சொல்வது போல அங்கே இருக்கின்ற போது மத்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் வேறு, தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் கொள்கை, அதை பிரித்துத்தான் சொல்கிறது, நேரடியாக சொல்லவில்லை. 6 கோடி மக்களுடைய குரலை கேட்காத மத்திய அரசு இங்கே இருக்கின்ற 1.5 கோடி சிங்களவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கிறது. இப்படியான ஒரு போக்குத்தான் மத்திய அரசிலே காணப்படுகின்றது. மத்திய அரசை பொறுத்தவரை தமிழர்களுடைய போராட்டம் அளிக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கு உரிமை கிடைக்குதா இல்லையா என்பது, தமிழர்கள் இங்கே அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களாக சிங்களவர்களுக்கு அடிமையாக வாழ வேண்டும் என்பது கொள்கை. அதற்காகத்தான் புலிகள் என்ற பெயரிலே ஒத்தாசிய வள என்று சுருக்கமாக சொன்னால், புலிகளேன் போராடுகிறார்கள் இந்த உரிமைக்காக போராட என்றால் இந்த உரிமைக்கான போராட்டம் முன்னெடுப்பதற்கு ஆனந்த் சங்கரியால முடியாது, கருணாலும் முடியாது, டாக்டர் முடியாது. அவர் அங்கு இருந்து கொண்டு செய்யலாம் தானே, செய்ய முடியாது. புலிகள் என்பது தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் அந்த கருவியினோடு இருந்து வளர்ந்த ஒரு போராட்டம்.